நல்லா இருக்கம்மா? தம்பி, அப்படியே என் பையன் போட்ட மாதிரியே அளவா இருக்கு. உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கியா? அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. இருக்கட்டும்பா, இருக்கட்டும். நீ நல்லா இருப்பா. கோவிலுக்குள்ள சாமியை தவிர்த்து வேற யார் காலையும் விழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு எல்லாமே என் அம்மா தான். என் கண்ணுக்கு நீங்க அப்படித்தான் தெரியுறீங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நோய் நொடி இல்லாம 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். நல்லா இருப்ப தம்பி. எந்திரிப்பா. ரம்யா, நீ கோவில்ல உள்ள எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு வந்துரு. சரிங்க அண்ணி, நான் போய் சொல்லிட்டு வரேன். தம்பி, இந்தாங்கப்பா, வாங்கிக்கோங்க. அம்மா, வரவங்களுக்கு கொடுப்போம். நீயும் எனக்கு ஒரு புள்ள மாதிரி தான்ப்பா. இந்தாப்பா, வாங்கிக்கோ. யோ, பெத்த பிள்ளை நீ, அவங்க எதிரிலேயே இருக்க. உன்னை தவிர எல்லாருமே உங்க அம்மாவுக்கு பிள்ளைதானா? அம்மா, இதை வாங்கிக்கோங்கம்மா. உன் கையால வாங்க தானே வந்திருக்கேன். குடுமா. மத்தவங்க பசிய போக்குறது தான் சிறந்த புண்ணியம். இந்த சாப்பாடு கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு நீங்க கொடுக்கற இந்த அரிசியில என் பேர் எழுதியிருக்குமா. அதான் எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. எங்க ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? நீங்க இருக்கிற மனநிலைமையில அவங்க இப்படி பேசிட்டு போனது
உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக அதையே நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுட்டு இருந்தோம்னா அடுத்த அடியை எப்படி நம்பிக்கை எடுத்து வைக்கிறது சொல்லுங்க?